ஹாய்! வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம தண்ணி தக்காளி சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இத தக்காளி குழம்புன்னு கூட சொல்லலாம். இதுக்கு ஸ்டவ் பத்த வச்சு ஒரு வாணல் வச்சுக்கோங்க. அதில தண்ணி ஊத்தி, நல்லா தண்ணி கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா ஒரு 10 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா வெந்து அதனோட தோல்லாம் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறமா நம்ம இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க இந்த மாரி தோல் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டு அந்த தோலெல்லாம் எடுக்கணும். ஆற வச்சுட்டு தோலெல்லாம் எடுத்துக்கோங்க. இப்ப இத ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. இத நல்லா பேஸ்ட்டா அரைச்சுட்டு வந்துருங்க. இங்க பாருங்க இந்த மாரி அரைச்சுட்டு வந்துருங்க. இப்ப நம்ம தாளிச்சுக்கலாம். ஸ்டவ் பத்த வச்சுக்கோங்க. வாணல் வச்சு 2 கரண்டி எண்ணெய் விட்டுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம் போட்டுக்கோங்க. இப்ப கருவேப்பிலைய போட்டுக்கோங்க. நான் 2 வெங்காயத்த அரிஞ்சு வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த தக்காளி குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. இது கூட 2 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமா பிடிக்கும் அப்படின்னா, நீங்க 3 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம அரைச்சு வச்சிருந்த தக்காளி பேஸ்ட்ட இதில ஊத்திக்கிறோம். ஊத்துனதுக்கு அப்புறமா நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ண போறோம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்குது குழம்பு. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா கொத்தமல்லி தூவிக்கோங்க. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க நல்லா திக்கா இருக்கு. உங்களுக்கு சப்போஸ் ரொம்ப திக்கா இருந்துச்சுன்னா, நீங்க தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான் நம்ம தண்ணி தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது சூடான இட்லியில போட்டு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். காரம் புளிப்பு பிடிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல். இது போன்ற வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப்